நம்ம குடுக்குற கிஃப்ட் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும்ல. ஒரு குட்டி ஷாப்பிங் பண்றதுக்காக கடைக்குள்ள போனா, நம்ம கண்ணு என்னமோ இயரிங்ஸ் மேலயும், காஸ்மெட்டிக்ஸ்குள்ளயும் போக, என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இங்க இருக்க போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கவே செம்ம அழகா இருந்தது. இதுல ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுத்துடலாமான்னு யோசிச்சேன். இதோட பிரைஸ கேட்டா, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு டாய் செக்ஷனுக்கு போனா, குட்டி குட்டியா இருக்க பொம்மையே அவ்வளோ ரேட்டு சொல்றாங்க. ஆல்ரெடி நான் ஒரு கிஃப்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அது வர டிலே ஆனதால தான் இப்படி ஒரு ஐடியாவை போட்டு இங்க வந்தா. இங்க இருக்க கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல அவ்வளோ எனக்கு எந்த பொருளும் பிடிக்காததால நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே நான் கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கையால ஒரு கேக் செஞ்சிடலான்னு கேக் மோல்டு வாங்குறதுக்காக வேற ஒரு கடைக்கு போனா, லாஸ்டா ஒரு கடைக்கு போனா நம்ம ஒரு பொருள் வாங்க வந்ததையே மறந்துட்டு அங்க இருந்து அழகான பாத்திரத்தையும் குட்டி குட்டி கிண்ணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ ஒன்று தவறி விழ அப்படியே அதை சைலண்டா எடுத்து வச்சுட்டு ஃபைனலா நான் தேடி வந்த கேக் மோல்டு இங்க இருந்தது. கியூட்டா அழகா இருந்த இந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸையும் எடுத்துட்டு இந்த மரக்கரண்டியும் அழகா இருந்தது, இதையும் எடுத்துட்டு பில் பண்ணிட்டு கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு அப்படியே எனக்கு தேவையான காஃபி பவுடரும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.